Hi friends, welcome back to Mama Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் என்னோட சாப்பாடு ரிவ்யூ கேட்காம வீடியோவை நகர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில வேலைகள் ஈவினிங் வேலைகள் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் vlog. வெளியில கடைக்கு போயிட்டு ஹேனா எலினா பாப்பாவை எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா வேலையும் இதுல வந்துட்டே இருக்குது. வீடியோக்குள்ள வாங்க போலாம். மௌலி சாப்பாடு எப்படி மௌலி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அது சிக்கன் சட்டி சோறு நான் செஞ்சது. தக்காளி சோறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. ஓகே தானே? அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. சிக்கன் தான். சிக்கன் சட்டி சோறு நான் செஞ்சது. நல்லா இருக்குல்ல? உன்ன மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் மீதி இருக்கு. இது எத்தனை போனேன்னா அந்த செருப்பை கட்டி அடிப்பான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இந்த தொக்கு மிச்சம் இருக்குது, சிக்கன் தொக்கு. அவங்க வீட்டில் ஒயிட் ரைஸ் இருந்ததுன்னா வாங்கி ஒயிட் ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி. ஒயிட் ரைஸ் தாளிக்கலையே. பரவாயில்ல, ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படின்னா போய் தாளிச்சு குத்துரு. செருப்பை கட்டி அடிக்க போறான். இல்லைன்னா ஒரு பொம்பளை இத தூக்கின்னு வேற என் வீட்டுக்கு நீ வேற வந்துட்ட. உனக்கு குடுக்கறதுக்கு வரலடா, உங்க அம்மாவுக்கு என் ஃப்ரெண்டுக்கு குடுக்கறதுக்கு வந்துட்டேன்டா அப்படி சொல்லு அப்படிம்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை கொண்டு போய் வச்சுட்டு அது இதுக்கு மேல அந்த அக்கா சாப்பிடாது அப்படி பாத்தீங்கன்னாலும். ஆமா, இதை கொண்டு போய் வச்சுட்டு அதுங்கிட்ட ஃபன் பண்ணுவோம். அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரா போய் சியோனக்கா டிஸ்சார்ஜ் ஆகி நேத்தே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போய் நம்மளை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் அப்படி ஃபோக்கஸ் பண்றேன் அந்த அக்காவை எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படிங்கிறது நம்ம ஹேனா குட்டி நேத்தே எனக்கு கேட்டுதான் பியா பாட்டி அப்படின்ட்டு. நம்ம போய் அதையும் பார்த்துட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஹேனாவை எலினாவே எல்லாம் பார்த்துட்டு போய் அவங்களையும் மீட் பண்ணிட்டு ஜாலியா வரும். ஓகே, பிரியாணியா? பிரியாணி பிரியாணி சாப்பிட போறியாடா? பிரியாணி தானே? பிரியா பாட்டி பிரியாணி சாப்பிட போறதானே? நல்லா இருக்குமா பிரியா பாட்டி பிரியாணி? சூப்பரா இருக்கு. சூப்பர். பிரியாணி உங்க வீட்லயே வந்து செஞ்சு ரிவ்யூ கொடு. சூடுமா இருமா. டாடா சாப்பிடு ஃபர்ஸ்ட். சூடா இருக்கு போதுமா? பாத்ரா செல்லம் சுட போகுது. நீ சாப்பிட்டு சொல்லுடா செல்லம், பியா பாட்டி பிரியாணி எப்படி இருக்குதுன்னு. திஸ் இஸ் சிக்கன் சட்டி சோறு, நாட் பிரியாணி. சிக்கன் கறி இருக்குவேன். சூடுலாம் இல்ல, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. சூப்பரா? இங்க பாரு தாத்தாவை பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. சூப்பரா? வாய் தந்து சொல்லு. நல்லா இருக்கா? காரமாக்கா? காரெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்ற அப்படி இருக்குதுங்க. அது வந்து குழஞ்சா மாதிரி செஞ்சிருந்தாங்க. சாப்பாடு குழச்சிருந்தாங்க. ஆமா, கிரேவி நிறைய ஊத்திருந்தாங்க. பீஸ் வந்து இந்த பீஸ் கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் போடுவோம்ல, நம்ம கறியை வறுத்துட்டு கட் பண்ணுவோம்ல, அந்த கறி. சரி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க ரிவ்யூ சூப்பரா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஷாம் கென்னடி ரிவ்யூ சூப்பர். ஆமா சூப்பர் தானடா? நல்லா இதா தக்காளி
பாப்பா தான் தக்காளியா? ஏய் தக்காளி என்ன தக்காளி பண்ற? நீ என்ன தக்காளி சாப்பிட்ட? அப்பதான் கிட்ட சொன்னியா? என்ன நான் என்ன கொண்டு வந்தேன்? என்ன பாட்டி என்ன கொண்டு வந்தாங்க? பப்படம். பாட்டி என்ன கொண்டு வந்தாங்க? என்ன கொண்டு வந்தாங்க? பிரியாணி. சொன்னியாங்க? சாப்பிட்டியா? சூப்பரா இருந்ததா? ஒருத்தன் வயிற்று வலின்னு காத்துறான். சரியா? ஏன் தின்னா நேத்து ஒண்டியா ஒருத்தி பர்கர் தின்னான். யாரு? தோ இவதா. எப்போ? நேத்து நைட்டு. ஓ அந்த KFCல ஆர்டர் கொடுத்தீங்களா? பர்கர் வாங்கி ஒரு வாய் கூட யாருக்கு தரல. நீ என்ன சாப்பிட்ட? கேட்கல. வேணாண்டே வாயில கூட அரைச்சிட்டா. வேணாண்ட போய் வாயத்தை மூக்க முடிச்சு வாயத்தை வாயில அமுக்கவா செய்வாங்க. வேணுமா சாப்பிடுங்க எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் அதுக்கு மேல கேட்க கூட இல்ல. ஏன் ஒன்னாவது கூடண்டா அவங்கிட்ட தான் கேட்டிருந்தேன். ஒன்னாச்சும் கூடண்டா KFC. எனக்கு கடைசியில ஸ்ட்ரைப்ஸ் எவ்வளோ? அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி சாப்பிடுவல்ல. அது ஏன் டியூஸ்டேல வாங்குனீங்க? வெட்னஸ்டே வாங்கியிருந்தா ஆஃபரோட வந்திருக்கும்ல. இன்னைக்கு பேர் இதுல ஆஃபர் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஆஃப் கிரில் வாங்கினா ஆஃபருக்கு வைக்கலப்பா. உன்னதாம உங்க அப்பா ஆஃபருக்கு பத்திருக்காரு. ஆஃபருக்கு பாருந்தவன ஆஃபரோட வந்தது அப்படின்னா அப்படியே பேக்க நகர்த்திட்டு போற. எனக்கு இது முதல்ல தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா சரன்னு வண்டி விட்டுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்ஸா ஸ்ட்ரைப்ஸ் அத வாங்கி ஒருத்தனே ஒண்டியா அமுத்துனான்டா. நான் கெஞ்சி கேட்டு வாங்கினேன். நீ ஒரு பீஸா தான் குடுறா. 7 பீஸ். நான் ஒன்னு எடுத்துட்டேன். 6 நீ எத்தனை சாப்பிட்டீங்க? நானா? நீங்க சாப்பிட்ட ஸ்மெல்லு கூட எனக்கு வரல. இடம் தெரியாம தடை தெரியாம பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி இடம் தெரியாம அழிச்சிட்டோம் நேத்து. நான் ஒண்ணு சாப்பிட்டேன். நான் 1.5 சாப்பிட்டேன். அவனுக்கு கடைசியா அந்த அரை சாப்பிட முடியல. இந்த நீ சாப்பிட்டுக்கணும் என்ன வச்சுட்டு போனா அதை வலிச்சு நக்கின்னு இருந்தேன் நான் நேத்து. பெப்சி இருக்குதே உள்ள. இல்லன்னா அப்ப விட்டுருங்க. என்னாலாம் போக முடியாது. நான் தான் எடுத்தேன் இன்னைக்கு. அதான் சாம்பிள் பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். ஆனா எனக்கு அடிச்சுனே தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா வயலட் கலர் இருக்காம கிரீன் கலர் இருக்கணும். கிரீன் கலர் நல்லா அடிச்சு பாப்பேன். நல்லா இல்லைன்னா வயலட் கலர் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு vlog என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே போர் அடிக்குது. ஒரே என்ன சொல்றது, ஒரே நாளைக்கு தான் ஜாலி. நாளைக்கு பாப்பாக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். இருப்பா, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். கிட்ட வாங்க என்கிட்ட. நிறைய பேர் என்ன அப்படின்றாங்கன்னா, வெளியில போகும்போது நான் ஹெல்த்தியா இருக்கேனா, வீட்டுக்கு வரும்போது ஒரே ஃப்ளூ ஃபீவரா இருக்கேனாமா. நான் நியாயமா தான் கேக்குறேன். இந்த வீட்டுல 3 பேருமே வெளில போறவங்க. சரியா? மோனா காலேஜ் போகுது. மௌலி காலேஜ் காலைல போனா சாயந்தரம் வரான். இவரு ஆபீஸ் ஒர்க்குன்னு வெளில போனாருன்னா அது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் திரும்பி வந்துருவேன். சரியா? நீங்க எல்லாருமே வெளில போறீங்க. நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ளேயே உட்கார்ந்துன்னு இருக்கேன். என்னைக்காவது நாளைக்கு தான் என்ன வெளில கூட்டின்னு போறாங்க. அப்பயும் நான் மூக்கு சளி இருந்தா கூட ஓகேன்ட்டு நான் ஒரு சில நேரம் ரொம்ப முடியலன்னா வரமாட்டேன். நான் போறதே ஒரு 4 தடவை தான். அந்த 4 தடவைக்குமே என்ன இப்படி பேசினாங்கன்னா என்ன ஒரு ஐடியா சொல்லவா? டெய்லி என் கூட காலேஜ் கிளம்புவாங்க. காலேஜ் கிரவுண்ட்ல உட்கார்ந்து நல்ல நல்லா உனக்கும் ஜோலி ஓவர் கண்ணா. பக்கத்துல இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல, பக்கத்துல கேண்டீன் இருக்கு. பஃப், சிக்கன் பஃப் இருக்கும், வெஜ் பஃப் இருக்கும். அந்த காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் போட மாட்டாங்கல்ல. பரவாயில்ல, இருக்கிற காலேஜ்ல எல்லாம் என் நிழல் இருக்கிற பிளேஸே இல்லையா? வாங்க போய் உட்கார வைக்கிறேன். ஜாலியா உட்காந்து வேடி பார்த்துருங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இது அநியாயமா தெரியல. அப்படி நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வெளில கூட்டிட்டு போனா எல்லாம் ஆசையா தானே கிளம்புவீங்க. சிச்சுன்னு பல்ல காட்டின்னு தானே கிளம்புவீங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். நீ டெய்லி வெளில பொறுக்குற, டெய்லி சுத்துற. மனசாட்சி எல்லாம் பேசாதப்பா நீயே. நான் டெய்லி எங்கப்பா பொறுக்குறேன். இந்த 4 நாள் ஏதோ அங்க 4 செவரு சியோனா டிவி அங்கதான் நான் போறேன். ஈவினிங் எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஹானா எலினாவை பார்க்க போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லன்னா எடிட்டிங் விட்டா குக்கிங் விட்டா இந்த வீடு ஸ்லீப்பிங். காலையில நான் ஏச்சு போகும்போது எங்க அப்பா அம்மா தூங்குவாங்க. எங்க அம்மாவோட வாழ்க்கையோ வாழ்க்கையாம வாழ்ந்து பார்த்தாதாம்மா தெரியும். அதையும் இல்லப்பா, உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே அமையாதுப்பா. 10:30 மணி வரைக்கும் வாயா ஆன்னு பொழுது தூங்குற. 10:30 மணி வரையும் 11 மணி வரையும்
கிளம்பி போற வரையும் நல்லா நிம்மதியான தூக்கம். அங்க பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுங்க, ஒழுங்கா கிளம்பி போச்சுங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன், பதில் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன், காலங்காத்தால எந்திரிச்சு சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த நாய் சாப்பாடை பறிக்காது. ஒருத்தன் கொட்டிட்டு போவான், இது வந்து நான் அங்க பேக் பண்ணி கொடுங்க இங்க பேக் பண்ணி கொடுங்க திருத்தரம் பண்ணிட்டு போவோம். இதுக்கு எதுக்கு நான் காலையில இருந்து சமைக்கணும்? நான் கரெக்டா இல்லையா? நீ ஏன் மனசாட்சி தொட்டு சமைக்க நியாயமா நடுவரா பேசு. அது கரெக்ட். சொல்லல, தூங்குறதுதான் இங்க மேட்ரு. நான் ஏன் என்ன பண்ண போறேன்? வேலைகளே இல்லையாப்பா? அன்றாட வேலைகள்லாம் பாக்குறேன்னு. என்ன அன்றாட எல்லாரும் எங்க போறாங்க பாக்குறீங்க? கேளுங்க. அப்புறம் வந்து 10:30 மணி போகும்போது தூங்குவாங்க. ஓகேவா? எந்த போஸ்ட்ல தூங்குறாங்களோ நான் திரும்பி காலேஜ் முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்தா அதே அது செகண்ட் ரவுண்டு. இன்னைக்கு காலைல கூட நீங்க மத்தியானம் வந்து கூட சொன்னப்பா, வீட்டை விட்டு கிளம்பும் போது எந்த போஸ்ட்ல பாத்து அதே பொண்ணு கண்ணு வைக்குது. உன்னை கண்ணு வச்சே ஒரு வழியாக்கிட்டாங்கப்பா. அடுத்தது என்ன கண்ணு வைக்கிறாங்கப்பா. நான் அப்பவே யோசிச்சேன்ப்பா, நான் என்னத்துக்கு ஆக எனக்கு வந்த மெசேஜுங்கெல்லாம் பார்த்து அப்பவே யோசிச்சேன், ஐயோ இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருது என்ன ஆகுமோன்னா வச்சாங்க ஆப்பு. அப்புறம் எனக்கு நான் அப்புறம் ஏஞ்சி என் வேலைகள்லாம் பார்ப்பேன், எடிட்டிங் ஒர்க் பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சமைப்பேன், சதியானம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் போய் ஸ்லீப் பண்ணுவேன். பண்ணுவாங்களா? ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டா வச்சு இன்ஸ்டாகிராம் பாப்பாங்க, காது கிட்டே கத்துவோம். முடியாது, எனக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவேன், சும்மா பத்திரி இன்ஸ்டாகிராம் பாத்துன்னு இருப்பேன், ரீல்ஸ் பாத்துன்னு இருப்பேன். நீங்க என்ன பண்ணா உங்க காது கேட்கற மாதிரி மட்டும் வச்சு. சரி, நானும் இனிமேல் ஹெட்செட் மாட்டிக்கோங்கப்பா, மௌலி மாதிரி ஹெட்செட் மாட்டிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில ஏதோ 4 செவத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் தப்பிச்சு ஏதாவது வெளியில போவேன். இந்த வீட்டு வாசல்ல யாருன்னா ஏதாவது நடக்குதுன்னு சொன்னாதான் இன்னைக்கு சரியான ஃபன்னு. சண்டை இழுத்துட்டு போனாங்க. சரியான பண்ணு. நான் உனக்கு காலைல பண்ண என்ன தெரியுமா? மயக்க முடிக்கணும். உன்ன காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு, முடியல 4 மணிக்கு எழுந்துச்ச பத்துட்டு நான் ஒரு 4:30 மணி வரைக்கும் திருப்பி 4:30 மணிக்கு ஐயோ எக்ஸாம் வச்சே கண்ணை திறந்து மெதுவா நடந்து வந்து நாளையோட வந்து எக்ஸாம் ஓவர். ஆமா, அது தூக்கமே இல்ல 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூக்கம். அலாரம் அடிச்சது டப்பார்னு ஏஞ்சேன் பாருங்க, அப்படியே சர்ன்னு சுத்தி டமார்னு கீழே உண்டேன். சரி ஓகே, இதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்லைன்ட்டு ஒரு 4:30 வரைக்கும் அப்படியே சாந்தமா படிச்சுட்டு 4:30க்கு திருப்பி அலாரம் அடிச்சோடனே ஏஞ்சு அப்படியே மெதுவா தடவி வந்து உட்கார்ந்தேன். நான் நாளைக்கு பாப்பாக்கு எக்ஸாம். தூங்கிதான் இருந்தது. காலையில எத்தனை மணிக்கு பாத்தீங்க? 6 மணிக்கு பார்த்திருப்பீங்க. 6 மணிக்கு தான் வந்து பார்த்துட்டேன். ரிவிஷனுக்கு மட்டும்தான் நான் 4:30 மணிக்கு. எதுக்கு இது 4 மணிக்கு எழுந்துக்குது? அதுக்கு 6 மணிக்கு எழுந்து நிம்மதியா பண்ணல. நான் எனக்கு அது ஏன் அப்படின்னா, நான் 4:30 மணிக்கு எழுந்துச்சேன்னா மெதுவா பாப்பேன். 6 மணிக்கு எழுந்துச்சேன்னா ஐயோ இது பாக்கதா, ஐயோ இது பாக்கதா, எல்லாம் குழந்தை உட்காந்து இருப்பேன். 4:30 மணின்னா 4:30 மணி 6 மணி 6:30 கூட பிரச்சனை இல்லை, மெதுவா பாத்துட்டு போய் நான் சாந்தமா தூங்குவேன். இதுவே நான் 6 மணிக்கு ஏன்சாலேன்னா வீட்டுல திடீர்னு கதவு சாத்தோம், அது காத்துல சாத்துதானே, இங்கே காத்து ஒரு பொட்டு காத்து வருது. 6 மணிக்கு ஏன்சா அப்படின்னா 7 மணிக்கு நான் குளிக்க போகணும்னா அப்படியே ரஷ் பண்ணி பாப்பேன். ரஷ் பண்ணி பாக்குற அளவுக்குலாம் எனக்கு மூளை இல்ல, மெதுவா பார்த்தாதான் என் மூளையில ஏறும். அதனால பெரிய சண்டையை வலிச்சுட்டு வந்துருப்போம். நாங்க யாருக்கு? நாங்கதான் ரோட்ல நாங்க கார் எடுத்துட்டு போனோமா, போகும்போது பார்த்தோம்னா ரெண்டு கும்பல் சண்டை போட்டு வந்தது. ஒரு பையன் பாவம் ஒல்லியா இருந்தான், அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. இவரு டேடி காரை நிறுத்தி ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னா, அவன் என்ன உனக்கு என்ன வேணும் கெட்ட வார்த்தை பேசிட்டான், போன்ட்டான். அடிச்ச பையன் என்கிட்ட வந்து என் சேனல் கிட்ட நின்னு போ அப்படின்னா சர்ன்னு கோமா, டேடிக்கும் கோவம் வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு காரை நிறுத்திட்டு இறங்குனா பாரு, அதுக்குள்ள சர்ன்னு வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டானுங்கண்ணா. டேடி 2 இழுத்துருப்பான். பேசின பேச்சு தம்மா துண்டு இருந்து மௌலி மாதிரிதான் இருக்கான். சின்ன பசங்க தண்ணி போட்டுன்னு ஸ்மெல் அடிக்குது. அப்படி சின்ன பசங்க என்ன ஒரு 20 வயசு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். 20-22 தான் இருக்கும். உள்ள இருக்கிற நாய்ங்க தான் எரிச்சல் ஆயிட்டான். அப்படியே பாத்துட்டு அந்த வார்த்தை சொன்னோட எனக்கு சுருந்துச்சு. ஒரு தடவை சொன்ன பார்த்தா 2வது தடவையும் சொல்லிட்டேன். டாடி இப்போ காரை வேற நடு ரோட்ல நிக்குதா, சரி ஓரம் கட்டிட்டு கதவு திறந்து, கதவு கூட மூடல, கதவு திறந்துட்டு இறங்கி இப்படி திரும்பி பாக்குறேன், வண்டியில ஓடிச்சு. நின்றுதான் போய் ஓங்கி 2 இழுத்து வெட்டி வச்சிருப்பேன். சரியான அடி அடிச்சிருப்பேன். எனக்கு அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், சண்டை போட்டு நம்ம கார்ல வந்து விழுந்தானுங்கன்னா
நானே இப்பெல்லாம் கார் ஓட்டும் போது உஷாரா ஓட்டுறேன், ஏதாவது நாய் ஓடி அந்த ஊந்துற போதுங்கன்ட்டு அச்சு இழுத்துருப்பேன் நடரா ஸ்டேஷனுக்குன்ட்டு. நல்லதுக்கே காலம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு ரோட்ல ஏதாவது நடக்குதே ஒரு நல்லது சொல்ல போனா கூட நம்மகிட்டே திரும்பி வந்து இல்ல முடிவு எடுத்துட்டேன். கார்ல என்னோட இது எடுத்து போடலான்னு தான் இருக்கிறேன். அடுத்த வாட்டி அவனா மாட்டினானா எடுத்து வெளுவெலுன்னு வெளுக்கலாம்னு தான் இருக்கிறேன். பாவம் அந்த பையன் எதுக்கு அடி வாங்கினானே தெரியலையா, ஏன்டா அவன் அடிச்சாங்கன்னு கேக்குற தெரியலங்க. அவனுக்குலாம் வந்தானு பேசுனா ஜன்னல் இறக்கி கேட்டீங்க. நான் தான் ஜன்னல் இறக்கி எனக்கு ஒரு செகண்ட்ல எனக்கு தான் வந்து எனக்கு வந்து என்னன்னா கோவத்துல எனக்கு மூளை வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு வந்து ஆன் தி ஸ்பாட் எனக்கு மூளை வேலை செய்யாது. அது போனதுக்கு அப்புறம் அப்படி பண்ணிருக்கலாம். நான் அப்பதான் சொன்னேன் அப்படி ஷூ மூடிட்டு போன்னு சொல்லும் போதே சட்டையை பிடிச்சது இருக்கணும் எக்கி. சரி அது எனக்கு தோணவே இல்ல. சரி எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே ஓரம் கட்டி டோரை திறந்து டோரை கூட சாத்தல இறங்கி ஏன்ற மண்டி தூக்கின்னு ஓடுது தட 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 தடன்னு. இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்களே சொல்ல தம்மா தோண்டு ஸ்கூல் பசங்க பேச அப்படியே எனக்கு கோவமா வரும். அப்படியே ஸ்கூல் பேக்க பிடிச்சி நறுக்கடாக்க நான் கொண்டு போல இருக்கும். அப்படி ஸ்கூல் தாண்டி வரும்போதுலாம் பக்கம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாகட்டும் அவங்களோட என்ன அப்ப மட்டும் நான் என் லட்டியை அங்க வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், லட்டி எடுத்து துரத்திருப்பேன். வண்டி ஓட்ட ஓட்ட மண்டை மேலே போட்டிருப்பேன். அப்படியே லத்தி அப்ப கார்ல இல்லாததுனால விட்டுட்டேன். பசங்க கூட அது பேசுதுங்க அப்படின்னா ஸ்கூல்ல குறை சொல்றதா பேரண்ட்ஸ குறை சொல்றதா எனக்குலாம் அவ்வளவு ஆத்திரம். பேரண்ட்ஸ் தான் ஸ்கூல்ல எது குறை இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற மிஸ்ஸுங்க சாருங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? பேரண்ட்ஸ் தான் அப்பயே வாயிலே 2 பிள்ளைங்களை போட்டு போட்டு வளர்க்கணும். பையன் அன்னைக்கு பேசிட்டு போனான். இன்னும் ஒரு வார்த்தை அவன் பேசியிருந்தானா நான் புடிச்சு சட்டை புடிச்சு நறுக்கு நறுக்கு 4 கொட்டிட்டு கூட்டு போய் போலீஸ் வச்சு அது என்னது ஸ்கூல்ல போய் நிக்கலாம் தான் இருந்தேன் நானு. அதுக்குள்ள ஓடிச்சு அது தம்மா துண்டு பையன். ஏன் கேக்குறீங்க? என் இடுப்பளவு கூட நானே குள்ள என் இடுப்பளவு கூட அவன் இன்னொரு பையனை போய் அவ்வளவு அப்படிவா பேசுறான். எனக்கு என்ன நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அது பொறுக்கீங்கன்னு தெரியும், கேட்டிருக்கவே மாட்டேன். சண்டை போட்டு அவனை தள்ளுறான். கார் கிட்ட தான் வரான் அந்த பையன். அததான் சொன்னேன், உன் கார்ல வந்து ஊந்தினா என்னடா பண்றது போடா அப்படியா அப்படின்னா திரும்பி பேசினான். அதுக்கப்புறம் தான் காரை விட்டா இறங்கினேன். நான் இறங்கினா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பயந்து ஓடியே போயிடுச்சு. எனக்கு என்ன நாய் அடிச்சுன்னு சாவு ஓரமா நின்று அடிச்சுன்னு சாவு எதுக்கு என் கார் கிட்ட ஓடன்னு சாவுறேன்னு கேட்டேன். பசங்க ஒன்னும் மனிதாபிமானமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே மனிதாபிமானம் கேக்குறீங்க. இதனாலதான் மத்த நல்லது செய்யணும்னு நினைச்சு கேக்குறவங்க கூட பயந்துட்டு நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதனால ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்குமே ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பசங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்றதுனால எதுக்குடா வம்புன்னு ஒதுங்குறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது. பட் ஆனா இப்ப இருக்கிற பசங்களை வளர்க்கிற பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ஹியூமனிட்டியோட பசங்க எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாம வளர்க்கறது தான். அவங்க படிக்கிறாங்க படிக்கல விட்டுருங்க. நல்ல குணம் இருந்தால் மட்டும் குழந்தைங்களுக்கு போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் பிள்ளைங்கள சொல்றது. நீங்க பாஸ் ஆனா போதும், நீங்க நிறைய மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒழுக்கம் திருட்டுத்தனம் பண்ணாம ஒழுக்கமா டிசிப்ளினா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கறது தான். எந்த ஸ்டேஷன்லயும் நம்ம போய் நிக்காம நம்ம பிள்ளைங்க கெட்ட பேர் எந்த விதத்துலயும் நம்ம கை கட்டி நிக்காம நம்மளை கொண்டு போனாலே அது பெரிய விஷயம் தான். எந்த இடத்துலயும் நம்ம கை கட்டி நிக்காம நம்ம பிள்ளைங்க நம்மள வளர்க்கறது கேட்டிருக்கணும். நான் இறங்கணும்னா ஓடி போச்சு, இறங்கணும்னா ஆளா காணும். அது எப்படி? அது நான் இறங்கினாதானே ஒண்ணு வீரனா இருந்தா நான் இறங்கினதுக்கு நின்றுக்கணும். ஓடிடுச்சு. நான் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே ஓரம் கட்டி டக்குன்னு இதோ திறந்து டோரை கூட லாக் பண்ணல. இறங்கி போய் திரும்பி ஏன்ற வண்டி தூக்கின்னு ஓடுதுங்க. இங்க மாடர்ன் வில்லேஜ் கிட்ட ஆப்போசிட்ல அந்த இதுல வழியில இருக்கும்ல அங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட தான் போய் தூங்க போறோம். ரொம்ப டயர்டா இருக்கு என்னமோ தெரியல, போய் தூங்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.